Hello students, இன்னைக்கு estimation theoryல இருந்து ஒரு important derivation பார்க்கலாம். Question வந்து suppose that x is a random variable with mean mu and variance sigma square. Let be a random sample of size n from the population represented by x. Show that sample mean x bar and sample variance s square are unbiased estimators of mu and sigma square respectively. ஸோ இது ஒரு 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன் தான். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா இது ரொம்ப ஈஸி. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள். எக்ஸுன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள். எக்ஸுடைய மீன் என்னென்னா மியூ, வேரியன்ஸ் என்னென்னா சிக்மா ஸ்கொயர். ஸோ எக்ஸ் இஸ் அ ரேண்டம் வேரியபிள் with mean mu and variance sigma square. So அது எப்படி எழுதிக்கலாம்னா expectation of x is equal to mu, variance of x is equal to sigma square எழுதிக்கலாம். So given என்னதுன்னா x ஒரு random variable, x கிட்ட என்ன இருக்கு, mean muவும் variance sigma square இருக்கு. அப்போ மீனிங் என்னன்னா expectation of x is nothing but mean, expectation of x is equal to mu and variance of x is equal to sigma square. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வேரியன்ஸ் கேட்டிருந்தாலே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு த ஹோல் ஸ்கொயரு. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயரு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்னென்னா மியூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மியூ ஸ்கொயர். ஸோ இந்த மைனஸ் மியூ ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் மியூ ஸ்கொயர் ஆகிடும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னென்னா சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர். இப்போ சொல்லுங்கள், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்னது மியூ, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னது சிக்மா ஸ்கொயர், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர். இது எல்லாமே கிவனில் இருக்குது. இப்போது என்னுடைய ரேண்டம் சாம்பிளுடைய சைஸ் வந்து n. அப்போ ரேண்டம் சாம்பிளுடைய சைஸ் என்னன்னா இந்த எக்ஸ் வந்து ஒரு வேரியபிள் கிடையாது, எக்ஸுக்குள்ளே n வேரியபிள் இருக்குது. மீனிங் எக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n வேரியபிள் எடுத்துக்கோங்க. x1, x2, x3 goes on till n variable n. ஸோ நமக்கு வெறும் ஒரு எலிமெண்ட்டுடைய தான் தெரியும். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 என்னது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 வந்து மியூ, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 ஸ்கொயர் என்னது, x1 ஸ்கொயர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் போட்டு வச்சுருக்கோமா, அப்போது சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயரு. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் x1 என்னது, வேரியன்ஸ் ஆஃப் x1னும் சிக்மா ஸ்கொயர். அப்போது உள்ளே இருக்கிற ஈச் எலிமெண்ட்டுக்கும் வந்து இந்த கண்டிஷன் என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். மொத்தம் சாம்பிள் சைஸுடைய சைஸ் வந்து, சாம்பிளுடைய சைஸ் வந்து மொத்தம் n இருக்குது. நெக்ஸ்ட்டு n இருக்குது, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை எக்ஸ். ஷோ தட் த சாம்பிள் மீன் எக்ஸ் பார் இஸ் அன் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் மியூ. அப்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பார் ஈக்குவல் டு மியூன்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆனால் எனக்கு என்ன தெரியும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு தான் மியூன்னு தெரியும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1னும் மியூ தான், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x2ம் மியூ தான், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x3யும் மியூ தான். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பார் மியூவா அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சுவலி எக்ஸ் பார்னா என்னது, எக்ஸ் பார்னா இட்ஸ் அ மீன் சம்மேஷன் xi டிவைடட் பை n. இதான் எக்ஸ் பார். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னென்னா சாம்பிள் வேரியன்ஸ். சாம்பிள் வேரியன்ஸ் எஸ் ஸ்கொயரும் is an unbiased estimator of sigma square. அப்போது என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் ஸ்கொயரும் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயருன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஆனால் எனக்கு என்ன தெரியும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 square is sigma square plus mu square, expectation of variance of x1 is sigma square 3. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் வந்து சிக்மா ஸ்கொயரா அப்படின்றது. இப்போ இந்த ரெண்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பிள் மீன் எக்ஸ் பாரும் வேரியன்ஸ் சாம்பிள் வேரியன்ஸ் எஸ் ஸ்கொயரும் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் மியூ அண்ட் சிக்மான்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அவங்க ஆல்ரெடி ஷோ தட் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி நமக்கு ஆன்சர் வந்து தான் ஆகணுன்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா எக்ஸ் பார்னா இதான் ஃபார்முலா. இப்போது நீங்கள் வந்து எஸ் ஸ்கொயர்ன்றது வேரியன்ஸ், ஸோ வேரியன்ஸ் ஃபார்முலாவும் தெரியணும். ஸோ வேரியன்ஸ் ஃபார்முலா என்னென்னா சம்மேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார்
the whole square divided by n minus 1. இதான் வந்து sample variance உடைய formula. So first given எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன find out பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், problem குள்ள போறோம். இதே மாதிரி தான் let x1, x2, xn be a random sample of size n from the population represented by x. அப்போ expectation of xi என்னது mu, xi என்னதுன்னா expectation of x1 mu தான், expectation of x2 mu தான், அதே மாதிரி எல்லாமே mu தான். அது மாதிரி variance of xi, variance of xi என்னது variance of x1 is sigma square, variance of x2 is sigma square, so variance of xn sigma square. Next expectation of xi square என்னது நம்ம find out பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை தான் யூஸ் பண்ண போறோம், sigma square plus mu square. so மூணுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன show that என்ன find out பண்ணணும்னா sample mean x bar is an unbiased estimator of mu prove பண்ணணும், meaning expectation of x bar equal to mu prove பண்ணணும். where x bar is 1 by n into summation xi, ஏன்னா summation xi by n னு எழுதலாம். next என்ன prove பண்ணணும்னா sample variance s square is an unbiased estimator of sigma square, meaning expectation of s square equal to sigma square. அப்ப s square என்னதுன்னா summation xi minus x bar the whole square divided by n minus 1. இந்த நாலு விஷயம், இந்த ரெண்டுத்தையும் prove பண்ணணும், இந்த ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். so first என்ன பண்ண போறோம், first one prove பண்ண போறோம். first one என்ன prove பண்ண போறோம், sample mean x bar is an unbiased estimator of mu. so x bar எடுத்துக்க போறோம். x bar என்னது summation xi by n. so x bar is summation xi by n ன்னு எடுத்துக்கோங்க. so ரெண்டு சைடு expectation எடுத்துக்கோங்க. so expectation of x bar, expectation of 1 by n summation xi. 1 by n ன்றது constant, அது அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்துட்டீங்கன்னா expectation of summation xi. summation xi என்னது x1 plus x2 plus x3 goes on till xn. இப்போ expectation உள்ள கொண்டு போங்க, expectation of x1 plus expectation of x2 plus goes on till expectation of xn. expectation of x என்னது expectation of x என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், mu ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். expectation of x1 என்னது அதுவும் mu தான். அப்போ expectation of x1 mu தான், expectation of x2 mu தான், expectation of xn என்னது mu தான். அப்ப n times mu போடுறோம். அப்போ 2 mu இருக்குன்னு வச்சுக்கோங்க, mu plus mu என்னது 2 mu. அப்போ mu plus mu 3 times add பண்ணீங்கன்னா 3 mu வரும். அப்ப n times add பண்ணீங்கன்னா என்ன வரும்னா n mu வரும். so ஆல்ரெடி வெளியில ஒரு 1 by n இருக்கு, 1 by n into n mu, 1 by n into n mu ல n cancel பண்ணீங்கன்னா mu வந்துரும். அப்ப expectation of x bar is equal to mu ன்னு என்ன பண்ணிட்டோம், find out பண்ணிட்டோம். therefore x bar is an unbiased estimator of mu. so first part ஈஸியா என்ன பண்ணிட்டோம், prove பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் part prove பண்ண போறோம். செகண்ட் part என்னன்னா variance, sample variance. sample variance என்னன்னு prove பண்ணணும், expectation of s square is equal to sigma square ன்னு prove பண்ணணும். அப்ப நம்ம first s square எடுத்துக்கலாம். s square formula என்னது 1 by n minus 1 summation xi minus x bar the whole square. so ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுங்க, expectation எடுங்க. expectation குள்ள 1 by n minus 1 constant இருக்கு, அதை வெளியில எடுத்துருங்க. so expectation of summation xi minus x bar the whole square இருக்கு. அப்போ whole square இருந்து என்ன பண்ணணும், a minus b the whole square என்ன பண்ணுங்க, பிரிங்க. பிரிச்சிங்கன்னா என்ன வரும், a square minus 2ab plus b square. so a க்கு பதிலா xi இருக்கு, b க்கு பதிலா x bar இருக்கு. அப்போ என்ன பண்ணும், a square என்ன அர்த்தம், xi உடைய square minus 2xi x bar plus b square என்னது x bar square பண்றீங்க. so அது என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, summation xi square minus 2xi x bar plus x bar square. இப்போ என்ன பண்ண போறோம், summation உள்ள கொண்டு போறோம். summation உள்ள கொண்டு போறது summation i எங்க இருக்கோ அங்க தான் உள்ள கொண்டு போறோம். so இதுக்குள்ள கொண்டு போனீங்கன்னா summation xi square வரும். இங்க உள்ள கொண்டு போனீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட் தான், x பாரும் கான்ஸ்டன்ட் தான், 2x bar அப்படியே வெளியில எடுத்துருங்க. அப்போ இந்த xi க்கு மட்டும் தான் என்ன பண்ணணும், இந்த சம்மேஷனை எழுதணும், summation xi. next x bar square, x bar square throughout a constant தான், x bar square வெளியில எடுத்து just summation, இங்க எந்த டேர்மே இல்ல, அதனால 1 போட்டுருங்க. இப்போ this is equal to expectation of xi square 2x bar summation xi என்னது actually x bar is equal to summation xi by n தெரியும். அப்போ இதுல இருந்து summation xi என்னது, summation xi இந்த n இங்க உள்ள கொண்டு போனீங்கன்னா summation xi n into x bar
அப்போது இந்த சம்மேஷன் xiக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா n into x bar பண்ணணும் ப்ளஸ் x bar summation 1 summation 1னா I varies from 1 to n 1 வந்து n டைம்ஸ் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அதான் 1 + 1 + 1 n டைம்ஸ் ஆட் பண்ணணும் இப்போ 1 + 1 என்னது 2 1 + 1 3 டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 3 வரும் அப்போ n டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் n வரும் ஸோ n இப்போது 2x bar into nx bar என்னன்னா 2n x bar square next n x bar square so minus 2n x bar square plus n x bar square என்ன minus n x bar square இருக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பெக்டேஷன் உள்ள கொண்டு போறோம் எக்ஸ்பெக்டேஷன் உள்ள கொண்டு போனீங்க expectation of summation xi square minus expectation of n x bar square so expectation of n x bar square n constant வெளியில எடுத்துருங்க so n into expectation of x bar square so n into expectation of x bar square இது equation 1 நோட் பண்ணிக்கோங்க இதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பட் இதை என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதை தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பார் ஸ்கொயர் என்ன அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் எடுத்துக்கோங்க variance of x bar is equal to expectation of x bar square minus expectation of x bar the whole square. அப்போ variance of x bar என்னது summation xi by n. Summation xi by n என்ன x1 plus x2 goes on till xn by n equal to expectation of x bar square அப்படியே இதுங்க இப்போதான் நம்ம ப்ரூவ் பண்ண என்ன ப்ரூவ் பண்ணோம் x bar is an unbiased estimator of mu prove பண்ணோம் x bar expectation of x bar is mu னு so expectation of x bar பதிலா mu substitute பண்ணிடுங்க so the mu square இப்போ variance of constant இப்போ expectation of constant இப்போ expectation of ax இருந்ததுன்னா a வை என்ன பண்ணுவோம் just அப்படியே வெளியில எழுதிட்டு expectation of x னு எழுதுவோம் variance of ax என்னன்னா a வை வெளியே எடுக்கும்போது a square expectation of x அப்போ இங்க 1 by n இருக்கா இந்த 1 by n வெளியே எடுக்கும்போது ஸ்கொயர்ல எடுக்கணும் 1 by n square variance of x1 plus x2 plus goes on plus xn அந்த 1 by n வெளியே வரும்போது 1 by n square வந்துரும் so x1 variance அப்படியே உள்ள கொண்டு போங்க அப்ப variance of x1 plus variance of x2 plus goes on till variance of xn variance of x என்னன்னு சொன்னேன் variance of x givenல என்ன சொன்னேன் sigma square அப்ப variance of x1 என்னது x1 is sigma square அப்ப variance of x2 என்னது x2 sigma square xn வரைக்கும் sigma square தான் அப்ப variance of x1 பதிலா sigma square variance of x2 sigma square அப்ப லாஸ்ட் variance of xn sigma square அப்ப sigma square n times add பண்ணீங்கன்னா n into sigma square வரும் so இந்த n என்ன பண்ணிடுங்க ஒரு n cancel பண்ணிடுங்க so cancel பண்ணீங்கன்னா என்ன வரும்னா sigma square by n equal to expectation of x bar square minus mu square inside கொண்டு வந்துருங்க plus ஆயிடும் அப்ப expectation of x bar square equal to mu square plus sigma square இந்த equation 2 என்ன பண்ண போறோம்னா equation 1ல substitute பண்ண போறோம் எப்படி substitute பண்ண போறோம்னா 1 by n minus 1 actually இங்க என்ன இருந்ததுன்னா expectation of summation xi square இருந்தது xi square summation xi square x1 square plus x2 square goes on to xn square னு எழுதிக்கலாம் minus n into expectation of x bar square இருந்தது இப்போ இந்த expectation உள்ள கொண்டு வந்துருங்க வேணா ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணிக்கோங்க 1 by n minus 1 இப்போ இந்த expectation of x1 square உள்ள ஆட் பண்ணினா வரும் expectation of x1 square plus expectation of x2 square plus goes on plus expectation of xn square minus n into expectation of x bar the whole square என்னன்னு find out பண்ணிருக்கோம் mu square plus sigma square by n so இத substitute பண்ணிடுங்க substitute பண்ணிட்டு இப்போ expectation of x1 square இருக்கா இங்க expectation of x1 square இருக்கா அப்ப expectation of x square ன்னு ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் வேரியன்ஸ் இருந்தாலே ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேனா அப்ப expectation of x square என்னன்னு ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தோம் sigma square plus mu square ன்னு ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்ப expectation of x1 square என்னது அதுவும் sigma square plus mu square தான் அப்ப expectation of x2 square என்னது அதுவும் sigma square plus mu square தான் அப்போ இதை n times add பண்ணோம்னா n into sigma square plus mu square இப்போ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா n into sigma square
n into mu square minus n into mu square. இந்த n இங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த n என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும், வெறும் சிக்மா ஸ்கொயர் மட்டும்தான் வரும். இப்போ ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதா? எஸ் கேன்சல் ஆகுது. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுது. ஸோ n சிக்மா ஸ்கொயர் மைனஸ் சிக்மா ஸ்கொயர். இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் சிக்மா ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துடலாமா? சிக்மா ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டா n-1 வரும். ஸோ n-1 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ ஜஸ்ட்டு சிக்மா ஸ்கொயர். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் என்னது சிக்மா ஸ்கொயர். தேர்ஃபோர் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா எஸ் ஸ்கொயர் இஸ் அன் unbiased estimator of sigma square. Already x bar is an unbiased estimator of sigma mu find out பண்ணிட்டோம். இப்போ s square is an unbiased estimator of sigma square. Therefore expectation of x bar is mu and also expectation of s square is equal to sigma square. ரெண்டுமே unbiased estimators அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். I hope you understand students. Thank you. Have a great day.